இந்த குப்பைக்கு இவ்வளோ மதிப்பா, இதனால எவ்வளோ லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? இது என்னடா குடிச்சு போட்ட இளநீர்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறீங்களா? இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? குப்பையில தான் பணம். இதை குப்பைன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க தமிழ்ல, ஒன்ன பெத்ததுக்கு ஒரு தென்னையை பெற்றிருந்தாவது பிரயோஜனமா இருக்கும்னு. இந்த தென்னை மரத்தினால எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இதுல இருந்து இந்த இளநீர் கூட்டுல இருந்து என்னென்ன தயார் பண்றோம், என்னென்ன வருது, அதனால என்ன பயன், இதனால எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த வருங்கால இளைஞர்கள் ரொம்ப தைரியமா சொந்தமா தொழில் பண்ணி சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் நினைக்கணும். ரொம்ப ஈஸியான தொழில், முதலீடுக்கு தகுந்த மாதிரி வருமானம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரா மெட்டீரியலை பணம் கொடுத்து வாங்க போறது இல்லை. இந்த ரா மெட்டீரியல் சந்தைகள்லயும் அதிகமா மக்கள் கூடுகிற இடத்துல இளநீரை குடிச்சிட்டு அதோட வேஸ்ட கீழே போட்டுருவாங்க. அந்த இடம் காலியானா போதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. அந்த இளநீர் கூட நம்ம இலவசமாகவே எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ரா மெட்டீரியல் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு உண்டான ரா மெட்டீரியலை நம்ம பணம் கொடுத்து வாங்கணும். இது பணம் கொடுத்து வாங்க போறது இல்லை, இலவசமாவே நம்ம எடுத்துக்கலாம். இதை என்ன பண்றோம், என்ன செய்யறோம், இதனால இதை எப்படி மதிப்பு கூட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னேன் இல்லையா, பாருங்க இந்த இளநீர் கூடெல்லாம் குப்பைன்னு நம்ம நினைக்கிறோம். குப்பை இல்லைங்க, இது தங்கங்க, கோல்டுங்க. நமக்கு கிடைச்ச தங்கம், வரப்பிரசாதம். இது எல்லாமே இலவசமா கலெக்ட் பண்ணிட்டு வந்தது தான். இந்த இளநீர் கூடு பாருங்க, இந்த கன்வேயர் மூலியமா மேலே போயிட்டு இருக்கு, 1 by 1 போயிட்டு இருக்கு. இந்த மிஷின் இந்த இளநீர் கூட உடைக்குது, கிரஷ் பண்ணது. இந்த மிஷின் வந்து பீட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் சொல்லுவோம். இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு 40 to 50 HP கரண்ட் வேணும். அது உடைக்கிறது தான் இந்த மிஷினோட வேலை. உடைச்சி கோகோ பீட் தனியாக, நார் தனியாக பிரிச்சிடும். இந்த கோகோ பீட் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ க்ளீனாக வெளியே வந்துட்டு இருக்குது. இதுமே கிளீனிங் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. இதில் அந்த ஓடுகள், பேபி ஃபைபர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இதில் வரும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த கன்வேயர் மூலிமா மேலே போகுது, இந்த ஸ்க்ரீனருக்குள்ளே போகுது. இந்த ஜல்லடையோட அளவு பார்த்தீங்கன்னா 12 அடி நீளம், 8 அடி விட்டம். எதுக்காக எவ்வளோ பெருசுன்னா, கோகோ பீட் பாருங்க இதில் அப்படியே கரெக்டாக ஃபில்டர் ஆகி அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துரும். அந்த பேபி ஃபைபர்ஸ் கொஞ்சம் தூரம் தள்ளி விடுக்கும். ரெண்டையும் ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம், கையிலே எடுத்துடலாம். இந்த கோகோ பீட் பாருங்க எவ்வளோ கிளியராக அழகாக வந்திருக்கு பாருங்க. இந்த பேபி ஃபைபர் கூட விலைக்கு போகுதுங்க. சோபா தயார் பண்ணுறவங்கலாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதுல இருந்து வர்ற ஓடுகள், தேங்காய் ஓடுகள், அந்த இளநீர் கூட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் ஓடுகள் பாருங்க தனியா விழுது. இதுவும் விலைக்கு வாங்குறாங்கங்க. இது கறிக்காக எடுத்துட்டு போறாங்க. நம்ம வீட்டுல சாம்பிராணி போடுறதுக்கு உபயோகப்படுறதுக்காக கறிக்காக எடுத்து கறியா மாத்தி விற்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 15 ரூபாய்க்கு வாங்குறாங்கங்க. இதுல இருந்து வர்ற தேங்காய் நாரை இந்த ஸ்கிரீனர் ஃபில்டர் பண்ணு. எதுனா இதுல வந்து தேங்காய் ஓடுகள், பேபி ஃபைபர்ஸ், கோகோ பீட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். இதையும் நம்ம ரீஸ்கிரீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் அதுவும். ரீஸ்கிரீன் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் கடைசியா தேங்காய் நார், அந்த கூடுல இருந்து வர்ற தேங்காய் நார், இந்த நாரை கொண்டு கயிறு தயார் பண்ணலாம். இந்த நாரை கொண்டு கயிறு தயார் பண்றாங்க. பெட்டிங் யூஸ் ஆகுது, நிறைய பயன்பாடுகளுக்கு போகுது. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டு கயிறு 1 கிலோ 30 to 35 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுங்க. இந்த ரா மெட்டீரியல் நம்ம பாருங்க இலவசமா எடுத்துட்டு வந்தோம். இதுல எவ்வளவு பிரிவு பாருங்க. இந்த கோகோ பித்தை என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கோகோ பித்தை எடுத்தது பாருங்க. இந்த கோகோ பித்தை டீகம்போஸ் பண்றாங்க. டீகம்போஸ் பண்ணி மண்ணில்லா விவசாயத்துக்காக நர்சரிக்கு, வீடு மாடி தோட்டங்களுக்கு, தக்காளி தோட்டம், பச்சை மிளகாய் எல்லா விவசாயத்துக்கும் உரமா யூஸ் பண்றாங்க.
இது தண்ணியை ரொம்ப சேமிச்சு வைக்கும். பயப்படாம இந்த தொழிலை செய்யுங்க. நல்ல லாபம் இருக்கு. லட்சக்கணக்கில் என்ன கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தைரியமா செய்யுங்க. நன்றி, வணக்கம்.